Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa sahbihi ajma'in. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Yas'alunaka 'anis sa'ah. Qul innama ilmuha 'inda rabbi. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பின் தொடராக பல செய்திகளை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய பல வரலாற்று செய்திகளின் மூலமாக பல நிகழ்வுகளை நாம் அறிந்து கொண்டோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி முஸ்னத் அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள். பைன யதை ஸாஅத்தி தஸ்லீமன் ஹாஸா, அதாவது மறுமை நாளினுடைய சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள் என்று பல செய்திகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் பைன யதை ஸாஅ தஸ்லீமன் ஹாஸா, சிறிய அடையாளத்திலே ஒன்று குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே சலாம் சொல்வது. பொதுவாக இந்த சலாத்தை குறித்து திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் அந்த சலாம் சொல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரவலாக பல மக்களுக்கு மத்தியில் சலாம் என்பது நமக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான், நமக்கு யார் அறிமுகமாகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கங்கள் மனிதர்களிடத்திலே பரவலாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். புதிதாக ஒரு வெளியூரில் இருந்து ஒரு ஊருக்கு ஒருவர் வருகிறார் என்றால் இஸ்லாமிய சகோதரத்துவம் எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை சொல்கிறது? சலாம் சொல்வதன் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆனால் வெளியூர்ல இருந்து ஒரு நபர் ஒரு ஊருக்குள்ளே வருகிறார் என்றால் அவர் சலாம் சொன்னாலும் பதில் சொல்லக்கூடியவர்கள் இது ஏதோ புதிதாக இருக்கிறது, இவருக்கு போய் நம்ம சொல்லணுமா, ஆள் யாருன்னே தெரியலையே என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுகள் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே நாம் பார்க்கிறோம். இது மறுமை நாளினுடைய சிறிய அடையாளங்களில் ஒன்றாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது போன்றுள்ள இந்த நிகழ்வுகள் என்பதை ஒரு முன்னறிவிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் உள்ளே வருகிறார். வந்த மனிதர் பள்ளிவாசலுக்குள்ளே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர் குறிப்பிட்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்கிறார். அப்ப அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதற்கு முன்னால் உள்ள காலகட்டத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் சொன்ன அந்த நிகழ்வு, அந்த முன்னறிவிப்பு என்பதை இன்றைக்கு நான் கண்கூடாக பார்க்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் அதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த நபரிடத்திலே சொல்கிறார், சலாம் என்பது சல்லிம் மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அப்ப இது மாதிரி குறிப்பிட்ட தெரிந்தவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லக்கூடிய இந்த பழக்கம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு முன்னறிவிப்பை நமக்கு எடுத்து காட்டுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த அடையாளத்தை இன்னைக்கு நாம் தடுத்து நிறுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. மக்கள் மத்தியில் இதனுடைய நன்மைகள் என்ன என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய மக்கள் தான் கேட்பார்களே தவிர அதை கேட்டும் கேட்காததை போல உதாசீனப்படுத்தக்கூடிய மக்கள் இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உபதேசங்களை உதாசீனப்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இதை நீங்கள் சொல்லுவது கடமை, அமர்வது எங்களுடைய கடமை, நாங்கள் விரும்புவோம் அல்லது விரும்பாமல் அதை விட்டுவிடுவோம். இதுதான் மக்களிடத்தினுடைய பல பேர்களுடைய நிலைப்பாடுகளாக இருப்பதை பார்க்கிறோம்.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு சொன்ன அந்த ஒரு முன்னறிவிப்பாக இருக்கக்கூடிய இந்த அடையாளத்தை இன்றைக்கு நாம் நிறுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஆனால் இதுல நாம எதுல கவனம் செலுத்தலாம்? அதனுடைய பங்குதாரராக நாம் ஆகாமல் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பங்குதாரராக ஆகாமல் இருப்பதற்கு முயற்சி என்ன? தெரிந்தவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு நாம் சலாம் சொல்லக்கூடிய இந்த பழக்கம் என்பது நம்மிடத்தில் அறவே இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமின், அதாவது நீங்கள் ஈமான் கொள்ளாத வரைக்கும் சுவனத்திலே நுழைய முடியாது என்று சொல்லி அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். உங்கள் மத்தியில் முஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, அன்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஆம், எங்களுக்கு அறிவித்து தாருங்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், அப்ஷு சலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சலாத்தை நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவதன் மூலமாக அது உங்களுக்கு நன்மையை பெற்று தரும். சலாம் சொல்வதில் மனிதர்கள்ல சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள். அப்ப அந்த நேரத்தில் அவர்களே சொன்னார்கள், சலாம் சொல்வதில் யார் முந்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் உங்களிலே சிறந்தவர்கள். இன்னைக்கு நிலைமைகள் என்ன? அவர் சொன்னா நம்ம பதில் சொல்லலாம், நாமளா போய் முந்திக்கிட்டு சொன்னா எனக்கு உண்டான ஸ்டேட்டஸ் என்ன ஆகிறது? சலாத்திலும் இன்னைக்கு இப்படி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மறுமை நாளினுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னறிவிப்பாக சொன்ன ஒரு நிகழ்வாக இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிறந்த ஒரு பழக்கம், எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில வீடுகள் மாற்றார்களுடைய ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொன்னால் அங்க போய் திடீர்னு ஒருத்தவங்களை பல நாட்களுக்கு பிறகு பார்த்தால், எப்படி நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தையை கேட்டா அவங்களுக்கு எல்லாம் கோபம் வந்துவிடும். ஒருவரை இழந்த ஒரு துக்கத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், இங்கே வந்து அவன் நலத்தை பற்றி விசாரிக்கிறான் என்று அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் மாற்றார்களுக்கு பிடிக்காத ஒன்று. ஆனால் இன்னைக்கு நம்மளே பல பேர்கள் மாற்றார்களுடைய பழக்கங்கள், பேச்சுக்கள் கூட இருப்பதை பார்க்கிறோம். என்ன வார்த்தை இன்னைக்கு பல மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் பல மக்களிடத்தில் அந்த பேச்சுக்கள் குறைந்து விட்டது. அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்த வீட்டுக்கு செல்கிறோம் என்பதை இன்றைக்கு மக்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? துஷ்டி வீட்டுக்கு நான் போறேன். இன்னைக்கு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களை சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கு இஸ்லாம் அல்லாத மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இது முற்றிலுமாக நாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு மௌத்து வீட்டுக்கு போறேன், இறந்தது மாதிரி ஒரு மரணித்த ஒரு ஜனாசாவை நான் பார்க்க செல்கிறேன் என்றுதான் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர, வார்த்தையிலும் இன்றைக்கு மாற்றார்களுடைய கலாச்சாரம் இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலே ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. எனவே இப்படி மற்றவர்களுடைய ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்வதற்கு ஒவ்வொரு வார்த்தைகள் எதை நாம பேசணும், எந்த வார்த்தையை பேசக்கூடாது, அந்த இடத்திற்கு தகுந்தால் போல் நடக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இது அனைத்தையும் உடைத்தெறிகிறது, இது அனைத்தையும் தகர்த்தெறிகிறது. ஒரு இறந்த வீட்டிற்கு சென்றாலும், ஒரு திருமண வீட்டிற்கு சென்றாலும், ஒரு நபரை நீங்கள் சந்தித்தாலும், ஒரு நோயாளியை சந்தித்தாலும், எல்லா இடத்திலும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதா. அழகான ஒரு துவா. இன்னைக்கு அந்த துவாவாகவே நம்ம இன்னைக்கு பலர்கள் பார்ப்பது கிடையாது. அது ஏதோ சும்மா ஒரு சடங்கு, ஒரு சம்பிரதாயம், அப்படி நாம சொல்லணும் அப்படிங்கிறது நிலைப்பாடுதான் இன்னைக்கு மக்களிடத்திலே பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எல்லா சூழலிலும், எந்த நேரத்திலும், காலையில குட் மார்னிங், மத்தியானம் குட் ஆஃப்டர்நூன், இது மாதிரி ஒவ்வொரு நேரத்திற்கு தகுந்தாற் போல் இப்படி வாழ்த்துக்கள் சொல்வது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் எல்லா நேரத்திலும், காலையிலையா, மாலையிலையா, இரவு நேரத்திலையா, அதிகாலையிலையா, எல்லா நேரத்திலும் சொல்லக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனால் அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதையே நாம் இன்னைக்கு அந்த ஒற்றை வார்த்தையோடு சுருக்கிக் கொள்கிறோம். நம்மிலே எத்தனை பேர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லக்கூடிய 30 நன்மையை அடையக்கூடிய அந்த முயற்சியை மேற்கொள்கிறோமா?
வெறுமனே அஸ்ஸலாமு அலைக்கும். அதுல சில பேர் சொல்றது சலாம் அலைக்கும் அப்படி சொல்லக்கூடிய வார்த்தை, சலாம் அலைக்கும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்களா எப்படி சொல்றாங்கன்னு நம்மளால கணிக்கவே முடியாது. யூதர்கள் அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கக்கூடிய நேரத்தில் இறைவனுடைய தூதர் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தடவை அல்லாஹ் தூதர் அவர்கள் வீட்டிலே அமர்ந்து வாசல்ல அமர்ந்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் யூதர்கள் கடந்து செல்லும் பொழுது சொன்ன வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் தூதர் அவர்கள் அதற்கு என்ன பதிலே சொன்னார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யார சொல்லலாம்? அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வ அலைக் என்று அப்படி நிறுத்தி விடுகிறார்கள். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பலர்கள் அந்த உச்சரிப்பு தெரியாததுனால அதே வார்த்தைகள் இன்னைக்கு சொல்வதை போல தோன்றுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன? உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், நீ நாசம் அடைவீராக என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான். யூதர்கள் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பயன்படுத்திய வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம்? அந்த யூதர்கள் உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள், நீங்களும் பதில் சொன்னீர்களே, அவங்க இப்படிதானே சொன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், நான் என்ன பதிலை சொன்னேன் என்பதை நீ கேட்டியா? நான் என்ன பதிலை சொன்னேன்? வா அலைக்கும் ஸலாம் என்று சொல்லல, வா அலைக்கும் உங்கள் மீதும் அப்படிங்கிற வார்த்தையோடு நிறுத்தி விடுகிறார். அப்ப இப்படி அந்த சலாம் சொல்லக்கூடிய உச்சரிப்பு கூட அந்த வார்த்தைகளை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை கூட அறியாத மக்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக நம்மளை பலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு துஆவாக இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் காணிக்கையாக இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை சிறப்புகளை பெற்றுத் தரக்கூடிய ஒருவருக்கு ஒருவர் மஹப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்கள் யார் முதலில் சொல்கிறார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்களே. அப்படிப்பட்ட இந்த பழக்கம் என்பது நம்மிடத்திலே அதிகமாக காணப்பட வேண்டும். குறிப்பிட்டு தெரிந்தவர்களுக்கு மட்டும் சொல்லக்கூடிய இந்த பழக்கம் ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்கக்கூடாத பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு முன்னறிவிப்பாக, அதாவது மக்கள் குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சலாம் சொல்வார்கள் என்கிற ஒரு முன்னறிவிப்பை அது உலக அழிவு நாளுக்குரிய சிறிய அடையாளங்களிலும் ஒன்றாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த பழக்கத்தை உடையவர்களாக அல்லாமல் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் எல்லா சூழ்நிலைகளும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு நாம் முந்திக் கொண்டு சலாமை சொல்லக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.